ஒன்றே ஒன்று, பஞ்சாபில் மீண்டும் அராஜகம், போராளித்தனம் தலைவிரித்தாடுகிறது. உக்ரவாதிகள் அதிகமாகிவிட்டார்கள், போராளிகள் அதிகமாகிவிட்டார்கள். இல்லை என்றால் முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் துணை முதலமைச்சர் சுக்பீர் சிங் பாதலை கூட கொலை செய்ய முயற்சி இருக்க மாட்டார்கள் கோல்டன் டெம்பிள் வாசலிலேயே. ஆக மொத்தம் இன்று இந்த எம்எல்ஏ குருப்ரீத் எம்எல்ஏ மரணம் என்பது சில விஷயங்களில் சீமான் சொல்லுவது பொதுமக்களிடையே, இளைஞர்களிடையே ஒரு தீவிரமான காட்டு தீ போன்ற கருத்துகள் பரவுகின்றன. இது வன்முறைக்கு ஆகும் என்று அரசாங்கம் நினைக்குமேயானால் கண்டிப்பாக கூடிய விரைவில் இன்னும் ஓரிரு நாட்களில் சீமான் அவர்களை கைது செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. சீமான் கைது செய்யப்பட்டால் தமிழகத்தில் பெரியாருடைய ஈவி ராமசாமி நாயக்கருடைய கருத்துக்களுக்கெல்லாம் மங்கிவிட்டது, அதை முசிப்பிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். பலர் கருத்துகள் திமுகவிற்கு எதிராக, பெரியாருக்கு எதிராக பல கருத்துக்களை ஊடகங்களில் பார்ப்பதை, ஊடகங்களில் பேசுவதை அவர்கள் விரும்புகிறார்கள் சிவா. இருப்பினும் திமுகவிற்கு ஆபத்து. 2026 பொது தேர்தலில் திமுகவை காலி செய்துவிடும், பார்த்து கொண்டே இருங்கள். இளைஞர்களை எல்லாம் எங்களிடம் ரகசியம் இருக்கிறது, நீட் ஒழிந்தது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் ஒழியவில்லையே. நீட் என்பதை பற்றி மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டமன்றத்திலே சொல்லிவிட்டார். எங்க கை விரிச்சிட்டார் அவர். ஏங்க அது எதுக்குங்க கையை விரிக்கணும்? அதுக்கு எதுக்குங்க பொய் வாக்குறுதி கொடுக்கணும்? திமுக ஒரு பொய் கட்சி என்று தான் நிரூபணம் ஆக்கிவிட்டது. இலவசம் 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 என்று சொல்லி இலவச பாட்டு பாடினால்தான் தமிழகத்தில் ஓட்டு வங்கி அதிகமாகும் என்று மு.க. ஸ்டாலின் நினைத்தாரே. ஆனால் அது 2026 சாட்டையடி கொடுப்பார்கள் பொதுமக்கள். இருப்பினும் 2026க்கு முன்பதாக தமிழக அரசாங்கத்தில் எல்லாத்துக்கும் மத்திய அரசாங்கத்து மேல பிளேம் பண்ணிட்டு நீங்க எதுக்குங்க வந்திருக்கீங்க? ராஜினாமா பண்ணிட்டு போராமட்டு எடப்பாடி சொல்றது சரிதானுங்க. ரியல் ஒன் மீடியா நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை டெல்லியிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சிவா சார். ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்தே தொடங்கலாம் சார். ஆம் ஆத்மி கட்சியுடைய எம்எல்ஏ குர்ப்ரீத் கோஹி அவர்கள் துப்பாக்கி குண்டு பாய்ந்து இறந்திருக்காங்க. இது நடந்த சம்பவம் என்ன சார்? பஞ்சாப் மாநிலத்தில் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு பஞ்சாபில் இருக்கக்கூடிய அட்டகாசம், அராஜகம் அனைத்துத்தான் தலைவிரித்தாடுகிறது. அங்கு போதைப் பொருள் அதிகமாகிறது. அங்கு இருக்கக்கூடிய சில நிலவரங்களை எல்லாம் உன்னித்து பார்த்தால் கண்டிப்பாக அது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் பகவத் சிங் மான் என்பவர் ஊழலில் சிக்கி இருக்கிறார். இந்த மந்திரி இந்த ஒரு எம்எல்ஏ சுட்டுக்கொண்டை பற்றி பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அது கட்சியில் இருக்கக்கூடியதா, குடும்ப பிரச்சனையா ஒன்று புரியவில்லை. கட்சி விரோதமாகவும் தெரியவில்லை. எது இருப்பினும் விசாரணை தொடங்கிவிட்டது. ஓரிரு நாட்களில் உண்மை வெளியே வரும். ஒன்றே ஒன்று, பஞ்சாபில் மீண்டும் அராஜகம், போராளித்தனம் தலைவிரித்தாடுகிறது. உக்ரவாதிகள் அதிகமாகிவிட்டார்கள், போராளிகள் அதிகமாகிவிட்டார்கள். இல்லை என்றால் முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் துணை முதலமைச்சர் சுக்பீர் சிங் பாதலை கூட கொலை செய்ய முயற்சி இருக்க மாட்டார்கள் கோல்டன் டெம்பிள் வாசலிலேயே. ஆக மொத்தம் இன்று இந்த எம்எல்ஏ குருப்ரீத் எம்எல்ஏ மரணம் என்பது ஆம் ஆத்மிக்கு கிடைச்ச பேரிடி என்பது தான் தெரிய வருகிறது. சார், இந்த எம்எல்ஏ உடைய மரணம் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஏதாவது பிரதிபலிக்குமா சார்? சீக்கியர்களிடையே, பஞ்சாப் சீக்கியர்களிடையே ஒரு விதமான போராட்டம் இருந்தாலும் அது ஒரு சலகலதை இருக்குமே தவிர இது ஒரு மாபெரும் பிரச்சனை ஆகாது என்பதுதான் என்னுடைய கருத்து சிவா. காரணம், அது பஞ்சாப் அரசாங்கத்திலும் அரசியலிலும் அது வேறுபட்டிருக்கிறது. டெல்லி என்பது மினி இந்தியா. டெல்லியை பார்க்க போனால் சிவா, அங்கு மலையாளிகள், தமிழர்கள், தெலுங்குக்காரர்கள், கன்னடம், பெங்காலி எல்லாம் இருக்காங்க, எல்லா ஊர்ல இருக்காங்க. ஆனால் பெரும்பான்மையோர் உத்தராஞ்சலி என்று சொல்லக்கூடிய பீகார், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் சிவா. ஆக இந்த விஷயத்தில் பஞ்சாப் கொலை வழக்கில் அது பெரிய பிரச்சனையாக டெல்லியில் வெடிக்காது.
சார் இப்போ தமிழக ஆளுநரை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல அட்வொகேட் ஜெய்சுகின் அப்படிங்கிறவர் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அது மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டமன்ற விஷயம் இருப்பதனால் அது பற்றி சுப்ரீம் கோர்ட் ஒரு விதமான தலையெடுக்க டிஸ்மிஸ் செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதில்லை. சில சமயத்தில் நீதிபதிகள் ஃபைன் போடுவாங்க, 50,000, 1,00,000, 2,00,000, 5,00,000, இது மாதிரி சுப்ரீம் கோர்ட்டை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிறீர்களா என்று. ஸோ அந்த ரீதியில் பார்த்தால் கண்டிப்பாக இந்த விஷயம் மத்திய அரசாங்கம் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஜனாதிபதி முர்முவுக்கும் இடையே இருக்கக்கூடியதை தவிர சுப்ரீம் கோர்ட் இதில் தலையிடாது என்று தான் சொல்லுவார்கள். நாம் தமிழர் சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசியிருந்தாங்க. இதற்கு கடுமையான எதிர்ப்புகள் திமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாருமே வச்சிருந்தாங்க. ஒரே நாள்ல 65க்கும் மேற்பட்ட வழக்குகள் சீமான் மீது பதியப்பட்டிருக்கிறது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? கூடிய விரைவில் பெரியார் பற்றி இந்த சிவவான் பேசியது மற்றும் பெரியார் சிலைகளை எல்லாம் உடைப்பேன் என்று வன்முறையில் ஈடுபடக்கூடியவர்கள் கருணாநிதி சிலையை உடைப்பேன் என்றெல்லாம் சொல்லி வருகிறாரே சீமான், அதையெல்லாம் பார்த்தால் கண்டிப்பாக 2026 பொது தேர்தலை நோக்கித்தான் பிரச்சாரங்கள் செல்கின்றன. சில விஷயங்களில் சீமான் சொல்லுவது பொதுமக்களிடையே இளைஞர்களிடையே ஒரு தீவிரமான காட்டு தீ போன்ற கருத்துகள் பரவுகின்றன. இது வன்முறைக்காகும் என்று அரசாங்கம் நினைக்குமேயானால் கண்டிப்பாக கூடிய விரைவில் இன்னும் ஓரிரு நாட்களில் சீமான் அவர்களை கைது செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அவரை அடக்கி ஒடுக்கி வேண்டுமென்று பார்த்துக் கொள்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். பெரியாருடைய பேச்சை பற்றியும் ஈவி ராமசுவாமி நாயக்கர் என்று கொச்சைப்படுத்துகிறார்களாம். எதற்காக? அவருடைய பெயரை சொன்னால் என்ன கோபம் வருகிறது? எதிர்ப்பினும் ஈவி ராமசுவாமி நாயக்கரை பற்றி கொச்சைப்படுத்தியதாக சீமான் மீது வழக்கு போட்டால் அதை அண்ணாமலை மேலும் நான் சில உதாரணத்துடன் வருகிறேன் என்று சொல்லுகிறார். பெரியாருடைய கொள்கைகளை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் பெரியார் கடவுளை மறுக்கிறார் என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று விஜய் போன்றவர்களெல்லாம் சொல்லுவது தமிழக அரசியலில் பெரியாருடைய முக்கியத்துவம் குறைந்து வருவதைத்தான் காண்பிக்கிறது சிவா. அந்த விஷயத்தை பார்த்தால் தந்தை பெரியாருடைய படி மற்றும் பல பல கருத்துக்களை எல்லாம் ஒன்று சேர வைத்து பார்த்தால் பெரியாரிசம், திராவிட மாடல், திராவிட நாடு மற்றும் அண்ணா கொள்கைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சின்னு வரதை பார்க்கிறோம். நான் 1967 தமிழக அரசியலை என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் ஜா ராமபத்ரன் அவர்கள் சுதந்திர கட்சி தலைவராக ஐயா ராஜாஜியுடனும் ஐயா காகிதம் இல்லத்திடம் போக்குவரத்தில் ஈடுபட்டிருந்தார். அன்று முதல் இன்று வரை நான் தமிழக அரசியலை பார்க்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் மடிந்து ஒடிந்து குடைந்து உடைந்து விட்டது. பொதுமக்களிடமிருந்து அது விலக ஆரம்பித்து விட்டது. போதைப் பொருள், சாராயக்கரை, அதே போல் பொய் வாக்குறுதிகள். நீட்டை பத்தி சொன்னாங்க, பண்ணாங்களா? நீட் என்னாச்சுங்க? மத்திய அரசு 3வது முறையாக யார் வரக்கூடாது என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் நிர்ணயிக்கும் என்றெல்லாம் வாய் சவடால் விட்டாரே மு.க.ஸ்டாலின். அதற்குத்தான் சனாதனத்தை பற்றி பேசி பாஜகவையும் மற்றும் இடதுசாரி கொள்கைகளை எல்லாம் வளர்த்து விட்டாரே உதயநிதி ஸ்டாலின். வட இந்தியாவில் அவருக்கு பற்றி அதிகமான ஒரு சர்ச்சைகள் இருக்கின்றன. இந்த பிரச்சனையில் பார்த்தால் சீமான் மீது பல வழக்குகள் போட்டப்பட்டிருப்பதனால் அதையெல்லாம் ஒன்று சேர்த்து தமிழகத்தில் ஒரு சட்ட ஒழுங்கு கிட்டுவிட்டது என்பதை காண்பிக்கிறது என்று நிரூபிக்கிறதான் 65 கேஸ் போட்டிருக்காங்க. கூடிய விரைவில் சீமான் கைது செய்யப்பட்டால் தமிழகத்தில் ஒரு அடக்குமுறை அரசாங்கம் என்று எப்படி பாலகிருஷ்ணன் சிபிஎம் பொதுச் செயலாளர் சொன்னாரோ அது உருவாகும். ஆனால் திமுக அதை செய்யாது என்று தான் பலர் கருத்து தெரிவிக்கிறார்கள். கைது செய்யக்கூடாது என்று தான் நிலைப்பாடு இருப்பதாகத்தான் காண்கிறார்கள். காரணம், சீமானை கைது செய்தால் அது ஒரு சிம்பத்தி, அனுதாப அலை வந்துவிடும். அவர் பேசுவது பற்றி பலர் பலர் பேச வெங்காயம் சொல்றாரு, ஒரு மனைவி, தங்கை, மச்சினிச்சி அவங்களெல்லாம் கூட நீங்க இது பண்ணணும், அதாவது குழந்தை பெற்றுக்கணும், அவங்களோட தப்பான கருத்துக்கள்லாம் சொல்ற. தமிழ்நாடு, தமிழகம் ஒரு காட்டு மீனாண்டி நாடு, தமிழ் ஒரு காட்டு மீனாண்டி தொழில், வெங்காயம் எல்லாம் சொல்றது. இந்த காலத்து டிஜிட்டல் சில்ட்ரன் என்று சொல்லக்கூடிய இளம் தலைமுறைக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. அதைத்தான் பிரதிபலிக்கிறார் சீமான், அதைத்தான் பிரதிபலிக்கிறார் அண்ணாமலை, அதைத்தான் பிரதிபலிக்கிறார் விஜய். சார், சீமான் அவர்கள் கைது செய்யப்பட்டால் திமுகவுக்கு ஆபத்து தானே சார் ஏற்படும்? ஆபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தானே சார் உருவாகும்? அனுதாபாலை சீமான் மீது வந்துவிடும். அது 2026 அவருக்கு நல்ல வெற்றி பெறும்
இது திசை திருப்பதற்கான ஒரு முயற்சிகளில் திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, சீமாமும் சரி ஏற்படுத்தி ஒரு 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 பகிரங்கமான இருக்கக்கூடிய எதிர்ப்போக்கு வினைதான் என்று பலர் கருத்து தெரிவிக்கிறார்கள். இருப்பினும் சீமான் கைது செய்யப்பட்டால் தமிழகத்தில் பெரியாருடைய ஈவி ராமசாமி நாயக்கருடைய கருத்துக்களுக்கெல்லாம் மங்கி விட்டது, அதை உசிப்பிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். பலர் கருத்துகள் சோசியல் மீடியாவில் பார்த்தால் திமுகவிற்கு எதிராக, பெரியாருக்கு எதிராக பல கருத்துக்களை ஊடகங்களில் பார்ப்பதை, ஊடகங்களில் பேசுவதை அவர்கள் விரும்புகிறார்கள் சிவா. இருப்பினும் திமுகவிற்கு ஆபத்து என்று தாங்கள் குறிப்பிட்டீர்கள். அந்த ஆபத்து என்பது 2026 பொது தேர்தலில் திமுகவை காலி செய்துவிடும், பார்த்து கொண்டே இருங்கள். சார், இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்காக திமுக சார்பாக கேண்டிடேட் இறக்கப்பட்டிருக்காங்க. சந்திரசேகர் அப்படிங்கிறவர் இறக்கப்பட்டிருக்காங்க. அதாவது காங்கிரஸ் தொடர்ச்சியாக போட்டியிட்ட தொகுதி, இந்த இடைத்தேர்தலில் திமுக இறங்கி இருக்காது. இதை எப்படி சார் பாக்குறது? வட இந்தியாவில் காங்கிரசுடைய மகிமை குறைந்து விட்டது. ராகுல் காந்தி அடிக்கடி அயல்நாடு செல்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இருப்பினும் திராவிட முன்னேற்ற கழகம் சந்திரசேகரனை இறக்கியதன் மூலமாக கண்டிப்பாக பாஜகவிற்கு எதிரான ஒரு சூழ்நிலை உருவாகும். அதிமுக அங்கு போட்டியிட்டால் இரட்டை இலை சின்னம் கிடைக்குமா அல்லது பாஜக உறவு இருக்குமா என்றெல்லாம் தெரியவில்லை. ஓரிரு நாட்களில் அது உறுதி செய்யப்பட்டுவிடும். திமுக அந்த இடத்தில் போட்டியிட்டது காங்கிரசுக்கும் திமுகவிற்கும் இடையே ஒரு கசப்பு உணர்ச்சியை தான் காண்பிக்கிறது. இருப்பினும் ராஜ்யசபை தரேன்னு சொல்றாங்க 2026. அது ஒரு அசம்பிளிக்கா ஒரு ராஜ்யசபா தருவாங்களா யாராவது? அதை தவிர பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஈவி ராமசுவாமி நாயக்கருடைய சீட்டிலிருந்து அவர்கள் எடுத்து விட்டார்கள். சுலோச்சனா சம்பத் அங்கேயும் ஜெயிச்சாங்க, அங்கேயும் ஜெயிச்சது இளங்கோவன் ஜெயிச்சாரு, எல்லாம் ஈவிகே சம்பத் இவங்கெல்லாம் இருக்கும்பொழுது அந்த குடும்பத்தை ஒதுக்கி விட்டது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அவப்பெயர் வந்து விட்டது. அதன் மூலமாக கூட ஈவி ராமசுவாமி நாயக்கருடைய வாரிசுகளை எல்லாம் திமுக ஒடுக்குகிறது என்று தான் வட இந்தியாவில் பார்க்கிறார்கள். அதனால்தான் இவிஎஸ் இளங்கோவனுடைய மகனோ அதுக்கு யாருக்கான சீட்டு கொடுக்கலன்னா காங்கிரஸே ஒத்துக்கலைங்க. அது ராகுல் காந்தி சோனியா காந்தி தலைமையில் எடுத்துக்கப்பட்ட முடிவு. குறிப்பாக டிஆர் பாலு சோனியா காந்தியை பற்றி ராகுல் காந்தியை பார்த்து பேசிவிட்டார்கள். ஓரிரு தினங்களுக்கு முன்பதாக காங்கிரஸ் அந்த சீட்டை விட்டு கொடுத்து விட்டது. திமுக கண்டிப்பாக வெற்றி அடையும் அந்த தொகுதியில். காரணம் பண பலம், மந்திரிகள் பலம், அதிகார பலம் இருக்கும். பாஜக போட்டியிடுமா அல்லது அதிமுக போட்டியிடுமா தெரியவில்லை. வெயிட் அண்ட் வாட்ச். இன்னும் ஓரிரு நாட்களில் அது வெளிச்சத்திற்கு வந்துவிடும். சார், அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சற்று முன் அறிவிச்சிருக்காங்க. இப்போ எடப்பாடியாருடைய முடிவு சரியானதா சார்? அவருக்கு காரணம் போட்டியிட்டால் சின்னம் இல்லாத போயிடுமோ என்ற அச்சம் இருந்தாலும் இருக்கும் சிவா. ஏன்னா அந்த சின்னத்தை பற்றி ஒரு கவலையுடன் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்பதைத்தான் அது குறிக்கிறது. இருந்தாலும் திமுகவிற்கு எதிராக ஒரு கட்சியை பலம் இறங்க வேண்டும் என்றால் அது பாஜக தான். ஈரோடில் நல்ல அமைப்பு இருக்கிறது. கோயம்புத்தூர், ஈரோடுகள் ஒரு கடுமையான போட்டியை கொடுவார்கள் பாஜகவினர். பாஜகவினருக்குத்தான் இறக்கும். இதில் விஜய் போட்டியிடுவாரா தெரியவில்லை. அவருக்கு என்ன சின்னம் கிடைக்கும் தெரியவில்லை. ஓகே சார். இப்போ தமிழக சட்டமன்றத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் காரசார விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்துல நீட் தேர்வு விலக்கு கொண்டு வரக்கூடிய அதிகாரம் தமிழக அரசுல கிடையாது, மத்திய அரசின் கையில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் சட்டமன்ற தேர்தலில் நாங்க ஆட்சிக்கு வந்தால் நீட் விலக்கு உறுதி, முதல் கையெழுத்து எங்களுடைய நீட் விலக்காகத்தான் இருக்கும், எங்ககிட்ட நீட் விலக்கு கொண்டு வருவதற்கான ரகசியம் இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. இப்போ வெளிப்படையாகவே நீட்டை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி முதல்வர் தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறது? பொய் வாக்குறுதிகளை கொடுத்து 2021 ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் பொதுமக்களிடையே இப்பொழுது விரோதத்தை சம்பாதித்துக் கொண்டு விட்டது. திமுகவை பார்த்தாலே பொதுமக்கள் ஒதுங்குகிறார்கள். பணபலத்தை வெற்றி வைத்துக் கொண்டே திமுக வெற்றி பெறுவது என்பது ஒரு உச்சிதமான கருத்தல்ல. காரணம், இளைஞர்களை எல்லாம் எங்களிடம் ரகசியம் இருக்கிறது, நீட் ஒழிந்தது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் ஒழியவில்லையே. நீட் என்பதை பற்றி மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டமன்றத்திலே சொல்லிவிட்டார். எங்க கை விரிச்சிட்டாரு அவர். ஏங்க அது எதுக்குங்க கையை விரிக்கணும்? அதுக்கு எதுக்குங்க பொய் வாக்குறுதி கொடுக்கணும்? அதைத்தானே எடப்பாடி சொல்லுகிறார். இந்த பின்னணியில் பார்த்தால் திமுக ஒரு பொய் கட்சி என்று தான் நிரூபணம் ஆக்கிவிட்டது.
நேற்று சட்டசபையில் நடந்த வாக்குவாதத்தை 170 நிமிடம் வாக்குவாதத்தை நான் கண்டேன். அதில் சிலதெல்லாம் வெட்டி வெட்டி போட்டிருக்காங்க. டெலிவிஷன் எல்லாம் சரியா வரவே இல்லை. அது அப்பாவு கையில அந்த டெலிவிஷன் இருக்கிறதுனால டிஐபிஆர் கையில கொண்டு போயிட்டாங்க அந்த டெலிவிஷனை. முதல்ல எல்லாம் தூர்தர்ஷன் இருந்தது, அதை எடுத்துட்டு டைரக்டரேட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பப்ளிக் ரிலேஷன் போட்டு ஸ்டாலின் மூஞ்சியே காமிச்சிட்டு இருக்காங்க. மீதி யார் மூஞ்சியும் வருது கிடையாது. அதுல எடப்பாடி பேசினா கிடையாது, நயினா நாகேந்திரன் பேசினா கிடையாது, ஜி.கே. மணி பேசினா கிடையாது, செல்வ பெருந்த பேசினா கொஞ்ச நேரம் கட் பண்ணி விட்டுறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க பேசினா ஆக மொத்தம் தமிழகத்தில் நேரடி ஒளிபரப்பு தேவை. இது பற்றி அரசாங்கம் முடிவெடுத்தாக வேண்டும். இருப்பினும் மு.க. ஸ்டாலினுடைய அரசாங்கத்தினுடைய அவப்பெயர் பொதுமக்களிடையே அதிகமாகிவிட்டது. எடப்பாடி பழனிசாமி நன்றாக நேற்று வாதாடினார். எதிர்கட்சிகள் சார்பாக குறிப்பாக அனைத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று நிச்சயம், திராவிட முன்னேற்ற கழகம் சரியாகவில்லை. சார், இப்போ அதே சட்டமன்றத்துல தான் அரசுக்கு கருணை இருக்கிறது, ஆனா எங்க கிட்ட போதிய நிதி கிடையாது அப்படிங்கிற கருத்துக்களையும் முதல்வர் முன் வச்சிருக்காங்க. இந்த நிதி இல்லாததுக்கு மத்திய அரசாங்கம் பல்வேறு துறைகள்ல நிதியை கொடுக்கல அப்படிங்கிற விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. இப்போ தமிழக அரசிடம் நிதி இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம் சார்? இலவச அறிவிப்புகளா அல்லது இலவச திட்டங்களா, என்ன காரணம் சார்? இலவச அறிவிப்புகள் பழனிவேல் தியாகராஜனும் தங்கம் தென்னரசும் தோல்வியுற்று விட்டார்கள். தே ஃபெயில்டு. மத்திய அரசாங்கத்திலிருந்து நிதி நன்றா வருகிறது. ஏங்க ஒன்னே ஒன்று வச்சுங்க, மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ரயில் ஏங்க வாண்டான்னாங்க. அவங்க தூத்துக்குடிக்கும் மதுரைக்கு நடுவே இருக்கிறது. அது அடல் பிஹாரி வாஜ்பாய் காலத்தில் போட்ட திட்டம். அது 2025 500 கோடி ரூபாய் ஒதுக்கி விட்டார்கள். ஆக மொத்தம் சால்ஜாப்பு. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பொய் வாக்குறுதிகளை கொடுத்து வந்ததாக இருந்தாலும் பொதுமக்களிடையே அது பணம் இல்லை என்று நிதி பற்றாக்குறை, நிதி அவசர நிலை வந்தாலும் வரும். தமிழகத்தில் ஆசிரியர்களுக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கறதுக்கே பணம் இல்லாத ஃபைனான்சியல் எமர்ஜென்சி தமிழகத்தில் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ரிசர்வ் வங்கி அதிகமாக ஓவர் டிராஃப்ட் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். மு.க. ஸ்டாலின் கண்டிப்பாக இது பற்றி கலந்து ஆலோசிக்க வேண்டும். எதிர்கட்சிகளிடம் கலந்து ஆலோசித்து ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் திமுக அரசிற்கு ஒரு பேராபத்தில் வந்து முடிந்துவிடும். பணமில்லை 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 என்று அழுவதை விட்டுவிட்டு டாஸ்மாக் என்ற போல கடையெல்லாம் வரக்கூடிய லாபத்தையும் தமிழகம் இந்து கோவில்களிடமிருந்து வரக்கூடிய லாபத்தையும் வைத்துக் கொண்டு தமிழக அரசாங்கம் நடத்த முடியும் என்று நினைத்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அது தவறான எண்ணத்தில் தான் போய் முடியும் என்று சொல்லுகிறார்கள் பல விஞ்ஞானிகளும் சரி, பொருளாதார மேதைகளும் சரி. டாக்டர் மால்கம் ஆதிசேஷையா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார நிபுணருடைய இன்ஸ்டிடியூட் ஆஃப் கமர்ஸ் என்று சொல்லக்கூடிய மால்கம் ஆதிசேஷியா இன்ஸ்டிடியூட்டில் இருக்கக்கூடிய பலர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிதி பற்றாக்குறை என்பது தமிழகத்தில் நிதி அவசர நிலை காலம், பைனான்சியல் எமர்ஜென்சி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆர் கோவிந்தராஜன் என்று சொல்லக்கூடிய முன்னாள் ரிசர்வ் வங்கி கவர்னர், தமிழக பொருளாதார மேதை, தமிழக அரசாங்கத்தினுடைய பொருளாதார கொள்கைகளை வரையறுக்கக்கூடியவர். அதில் டாக்டர் எஸ் நாராயணன் போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். டாக்டர் எஸ் நாராயணன் அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு பொருளாதார ஆலோசகராக இருந்திருக்கிறார். அவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் ஒதுக்கிவிட்டு இலவசம் 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 என்று சொல்லி இலவச பாட்டு பாடினால்தான் தமிழகத்தில் ஓட்டு வங்கி அதிகமாகும் என்று மு.க. ஸ்டாலின் நினைத்தாரே. ஆனால் அது 2026 சாட்டை அடி கொடுப்பார்கள் பொதுமக்கள். இருப்பினும் 2026க்கு முன்பாக தமிழக அரசாங்கத்தின் எல்லாத்துக்கும் மத்திய அரசாங்கத்தின் மேல பிளேம் பண்ணிட்டு நீங்க எதுக்குங்க வந்திருக்கீங்க? ராஜினாமா பண்ணிட்டு போலாமிட்டு எடப்பாடி சொல்றது சரிதானுங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்றதும், சீமான் சொல்லுவதும், அண்ணாமலை சொல்லுவதும், விஜய் சொல்லுவதும் சரி. தமிழகத்தில் நிதி நிலை அறிக்கை, வெள்ளை அறிக்கை வேண்டும். தமிழக நிதி நிலைக்கை பற்றி நிதி பற்றாக்குறை இருப்பதனால் கண்டிப்பாக தமிழகத்தில் பைனான்சியல் எமர்ஜென்சி கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. சிவா, பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் அண்ட் வாய்ஸ் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி 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 நன்றி.